ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீங்கள் எதை பற்றி பார்க்க போனால் மல்லி வர போகிற எபிசோட என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவை வந்து மிரட்டுறதுக்கான காரணமே வந்து பயம் வந்து இந்த ராஜேஸ்வரி மனசுக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா பில்லோ எடுத்து அவளை வந்து கொலை பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ண மாதிரி வந்து பண்ணாங்க. இதை பார்த்து இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து மனசுக்குள்ளே வந்து பயம் வந்துருச்சு. இவளை வந்து நம்ம வந்து மிரட்டி வீட்டை அனுப்பலான்னு பார்த்தா இவன் வந்து நம்மளை வந்து ஒரேடியாக வந்து பரலோகம் வந்து அனுப்பிடுவா போல இருக்கே. எப்படியாவது வந்து ரஞ்சிதாவை காப்பாற்றணும், மல்லி விட்டுரு, தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்ற மாதிரி வந்து கெஞ்ச வச்சிடுறாங்க நம்முடைய மல்லி இந்த ராஜேஸ்வரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போனா போட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து விட்டுடுறாங்க. விட்டுட்டப்பான்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து என்கிட்ட வந்து மோதணும்னு நினச்சிங்களேன்னா அவ்வளோதான். அதுவும் போக இனிமேல் வந்து விஜயை வந்து என்கிட்ட வந்து பிரிக்கணும், வெண்பாவை பிரிக்கணும்னு நினச்சிங்களான்னு நீங்கள் வந்து இருக்கிற இடம் தெரியாத வந்து அழிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மிரட்டிட்டு போயிட்ட மாதிரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ராஜ்யமா இப்படி வந்து இறங்கிட்டா, நம்ம ஒன்று நினச்சா அவ ஒரு விசிட்டை வந்து பண்ணிக்கிட்டு போகிறா. இப்படியே போச்சுன்னா நம்ம வந்து அவ்வளோதான், அரோகரி தான், நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் ரஞ்சிதா, உனக்கு வந்து கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவளுக்கு இருக்கிற தைரியம் உனக்கு இருக்கா? அவள் வந்து இத்தனை வந்து பயந்தாலாம் இல்லை, இத்தனை வந்து விஜய்கோசரம் வந்து பொறுமையாக வந்து இருந்திருக்கா. ஆனால் வந்து இன்னைக்கு பார்த்தியா நம்ம வந்து பேசின பேச்சுக்கெல்லாம் வச்சு செஞ்சுட்டு போயிட்டா. அதனால் வந்து இவங்ககிட்ட வந்து ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இவங்க வந்து நம்ம உயிரை வந்து போட்டு தள்ளுறதுக்கு கூட கொஞ்சம் கூட வந்து தயக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய ராஜேஸ்வரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம மல்லிகிட்ட வந்து மோதல்னு நினச்சாங்களான்னா அவங்களுடைய நிலம் வந்து என்னன்றதை வந்து நம்முடைய மல்லி வந்து காமிச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம வந்து நம்ம பெரியம்மாவுக்கு தெரியாத இந்த விஷயத்தெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு வார்த்தை வந்து அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அன்னபூர்ணி அம்மாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. நம்முடைய மல்லி கால் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரியம்மா இப்படி தான் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம அன்னபூர்ணியம் பார்த்தி என்ன மல்லி என்னாச்சு, நான் கிளம்பி வரவா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அது ஏதோ சண்டைக்கு வர மாதிரி கேட்குறாங்க நம்முடைய அன்னபூர்ணியம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியம்மா, சொல்கிறத மட்டும் கேளுங்க. அவங்க வந்து என்னை வந்து பழி வாங்கணும் அவங்க அப்படின்ற எண்ணத்துக்காக வந்து இந்த ராஜேஸ்வரி மேடம் வந்து உடம்பு சரியில்லாத நடித்து என்னை வந்து வேலை வாங்கி துன்புறுத்தலான்னு நினச்சாங்க. எனக்கு வந்து அவங்க வந்து நடிக்கிறாங்கன்றது தெரிஞ்சிச்சு. ஆனால் வந்து அவங்கள வந்து நான் சும்மா விடலை, மரண பயத்தை வந்து காட்டிட்டு வந்திருக்கேன். அதுதான் வந்து ஏதாவது பிரச்சனை ஆகுமா, இல்லை இதே மாதிரி இருக்கணுமா, இல்லை இதுக்கு அடுத்து என்ன செய்யலான்ட்டு உங்ககிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கால் பண்ண பெரியம்மா அப்படின்னு பேசுவாங்க. என்ன மல்லி சொல்கிற, நீ வந்து அவங்கள மிரட்டினியா? ஆஹா, இதை வந்து கண்புள்ளா காட்சி நான் வந்து பார்க்காது விட்டுட்டேன். சே கூடிய சீக்கிரம் வந்து அங்கே வரேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அது வந்து முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக வந்து வந்துடுறேன். அது வரையும் அவங்க வந்து உன்னை வந்து துன்புறுத்தாத கொடுமைப்படுத்தாத வந்து நீ வந்து இதே மாதிரி வந்து மிரட்டி அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே வந்து உன்னை வந்து எதிர்த்தா அவங்களுக்கு வந்து பயம் வந்து ஏற்படணும். அந்த அளவுக்கு வந்து நீ வந்து இரு. அவங்க என்னதான் வந்து சதி செஞ்சாலும் நீ வந்து கண்டுபிடிச்சனா பாரபட்சம் பார்க்காத அவங்கள வந்து கேள்விக்கு மேலே கேள்வியை கேட்கறதோட வந்து மரண பயத்தை வந்து நீ வந்து காட்டு. விஜய்க்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரியக்கூடாது. ஆனால் அவங்க செய்கிற விஷயத்தை வந்து விஜய்கிட்ட வந்து எப்படியாவது வந்து நீ முடிஞ்ச வரைக்கும் வந்து ஆதாரத்தோடு வந்து நிரூபிக்க பாரு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. வரப்போகிற எபிசோடில் இப்படி தாங்க கொண்டு போக போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பெல் ஐக்கனை ஆன்ல படிச்சுங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து பாருங்கள். முடிஞ்ச ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.